Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா சுண்டல் குழம்பு தாங்க செய்ய போறோம். இன்னைக்கு நாம மசாலா இது எல்லாமே நாமளா ரெடி பண்ணி தாங்க செய்ய போறோம். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேரளா கடலைக்கறி குழம்பும் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் and ஐ பட்டன்ல தரேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த சுண்டல் குழம்பு நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சுண்டல் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. டேபிள் ஸ்பூனில் நம்ம இன்றைக்கி அளவு எடுக்க போகிறோம். அதனால் ரெட் கலர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுங்க, வயலட் கலர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூன்ஸில் நம்ம அளவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லிங்க, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி சுவை கொடுக்கும், அதனால் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு, நல்லா ஸ்பைஸியாக கிடைக்கிறதுக்காக மிளகு. அடுத்தது சீரகம், அடுத்தது சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன மிளகாய், ஸோ காரமாக இருக்கும், அதனால் 5 to 6 அளவுக்கு நான் வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய். இது பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயை அரை மூடி, அது சின்ன மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி. இப்போ இந்த குழம்புக்கு புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக புளி எடுத்திருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேங்க. இப்போ மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாய் வச்சு கடாயில் ஃபஸ்ட்டு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி. அடுத்தது வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 அந்த துண்டு அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன மிளகாய், ஸோ காரமாக இருக்கும், அதனால் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஆயில் எதுவுமே விடாமல் நல்லா ட்ரை நம்ம நல்லா ட்ரையாக இதை வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதை ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு பற்களையும் இஞ்சி ஒரு துண்டையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஆட் பண்ணிட்டு அடுத்தது இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சி தான் நம்ம பேஸ்ட்டாக எடுத்து போட போகிறோம். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு தக்காளி, ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட தேங்காய் துண்டுகளையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் துண்டுகளும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம வதக்கிட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை ஆற வச்சதுக்கப்புறமா இது பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சுண்டல் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது 4 to 5 விசில் விட்டு நல்லா நான் சுண்டலை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக நான் குக்கரில் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட காய்கறி ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3 to 4 பெரிய சைஸ் கத்திரிக்காய் 2-3 கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கத்திரிக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாலா. இது நம்ம கொத்தமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மசாலா நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறோம். மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சுண்டல் வேக வச்ச தண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ கத்திரிக்காய் இதெல்லாம் வேக வைக்கிறதுக்காக சுண்டல் வேக வச்ச அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் நான் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வேகணும். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வெங்காயம், இதை தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லைங்களா, அந்த மசாலாவும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நான் இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க.
இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ இருக்கிற அந்த வாட்டர் வந்து நல்லா ட்ரை ஆச்சு அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிருங்க. ஸோ ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் விட்டால் போதும், இந்த கத்திரிக்காய் நல்லா வந்து குக் ஆயிரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு குக் ஆகிருக்கு. கத்திரிக்காய் இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது. ஸோ நல்லாவே வந்து குக் ஆகிருக்குது. இப்போ அந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே சுண்டிருக்கு. கத்திரிக்காயும் வந்து நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு கடாய்க்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இது கூட நீங்கள் வந்து காய்கறி ஆட் பண்ணோம் அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு அந்த முருங்கைக்காய் கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மெயினாக நம்ம முருங்கைக்காய் போடும்போது இன்னமும் நல்லாயிருக்குங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவைக்காக வந்துட்டு புளி வந்து ஆட் பண்ணுறேங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தேன். ஸோ அந்த புளி கரைசலை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ புளி ஊற்றிட்டு இந்த புளியும் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பர்ஃபெக்டான சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் புளி ஊற்றிட்டேன். புளி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா போதும், நல்லா ஒரு கொதி வந்துடும். நல்லா கொதி வரும்போது அதனுடைய வாசனை வந்து சுண்டல் குழம்புடைய மனமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. அந்த எண்ணெய் எல்லாமே வந்து மேலே மிதந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய சுண்டல் குழம்பு வந்து சூப்பராக தயாராக இருக்குங்க. இப்போ இதனுடைய தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சுண்டல் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சிம்பிளான மெத்தடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்பவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதனுடைய தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மணமாக இருக்கும், அதனால் சீரகம் வந்து ஆட் பண்ணுறேங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் வந்து இது கூட ஆட் பண்ணுறேங்க. இப்போ சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா நம்ம லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவும் சிம்பிளான மெத்தடு தான் தாளிப்பு முறை. ரொம்பவும் ஈஸியானது. இந்த சுண்டல் குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கடையில் வாங்கின தூள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ண மசாலா வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.